அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் மகிழன், இது உங்கள் நெற்றிக்கண். இன்னைக்கு நாம கோபிச்சந்த் கோபிச்சந்த் மலினேனி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு இயக்குனரோட இயக்கத்திலையும் மறுபடியும் மன்னிக்கணும், சன்னி டியோல் அப்படிங்கிற இந்தி நடிகரோட நடிப்பிலையும் வெளியாகி இருக்கின்ற ஜாத் என்கின்ற திரைப்படத்தின் விமர்சனத்தை பற்றித்தான் பார்க்க போகின்றோம். பார்க்க போறோம் அப்படிங்கிறத விட அந்த படத்தை கழுவி ஊத்த போறோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப பொருத்தமா இருக்கும். வாங்க நாம எல்லாரும் சேர்ந்து அந்த படத்தை கழுவி ஊத்தலாம். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. முதல்ல எதுல இருந்து தொடங்கலாம்? அந்த படத்தோட பேர்ல இருந்து தொடங்கலாம். அது என்னது? ஜாத்து ஒன்னும் புரியல. தேடி பார்த்ததுல ஜாதி, கம்யூனிட்டி அப்படின்னு பொருள் வருது. அது என்ன அளவு கர்மாந்திரமா வேணும்னாலும் இருந்துட்டு போகட்டும். அந்த படத்தோட பெயர் எந்த அளவுக்கு கன்றாவியா கேவலமா இருக்கோ அதே அளவுக்கு தான் அந்த படத்தோட கதையும் ரொம்ப ரொம்ப மட்டமா இருக்கு. இப்ப படத்தோட கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒன்னும் புதுசா கிடையாது. பல ஆண்டுகளாக இந்திய சினிமாவில் பல மொழி இயக்குனர்கள் எடுத்து ஆஞ்சி ஓஞ்சி கலைச்சு போன அதே ஹீரோ வில்லன் கதைக்களம் தான். இந்தியாவில் என்றைக்கு திரைப்படம் அப்படிங்கிற ஒரு துறை உருவாச்சோ அன்னையில இருந்து இந்தி, தமிழ், தெலுங்கு, குறிப்பா தெலுங்கு திரைத்துறையை எடுத்துக்கிட்டா இதே கதைக்களத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு ஒரு 1000 படம் வெளியே வந்திருக்கும். சரியா? அப்படி இந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஏன் மலையாளம் உட்பட பல மொழிகள்ல பல இயக்குனர்கள் எடுத்து ஆஞ்சி ஓஞ்சி கலைச்சு போன அதே ஹீரோ வில்லன் கதைக்களம் தான் படத்தோட கதை. ஒரு ஊர்ல ஒரு வில்லன் இருப்பான். அந்த ஊரையே அவன் தான் கண்ட்ரோல் பண்ணுவான். அந்த ஊர்ல அவன் வச்சதுதான் சட்டமா இருக்கும். அந்த ஊர்ல காவல்துறை கூட நுழைய முடியாது. ஆனா திடீர்னு எங்கிருந்தோ ஹீரோ மட்டும் அந்த ஊருக்குள்ள வருவாரு. ஒருத்தரே வில்லனோட 100 அடியாட்களை அடிச்சு பறக்க விடுவாரு. கடைசியில வில்லனை போட்டு தள்ளிட்டு ஊரையும் ஊர் மக்களையும் காப்பாற்றுவாரு. வேற சில கதைகள்ல, வேற சில படங்கள்ல அந்த ஊர்ல இருந்தே ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணமும் பண்ணிக்குவாரு. இதுதான், இதே கன்றாவி கதை தான் இந்த ஜாத் திரைப்படத்தோட கதையும். என்ன கதையில கொஞ்சம் வித்தியாசத்தை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வில்லனை உள்ளூர் ஆளா காட்டாம, ஏன் உள்நாட்டு ஆளா கூட காட்டாம இலங்கையில இருந்து கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. வில்லனோட பெயர் ரணதுங்கா. ஆனா அவரோட உண்மையான பெயர் என்ன அப்படின்னா ரணதுங்கா என்கின்ற முத்துவேல் கரிகாலன். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? பின்னாடி வரேன். இவர் பாத்தீங்கன்னா இலங்கையில JTF அப்படிங்கிற இயக்கத்துல இருந்தாராம். ஜாப்னா டைகர் போர்ஸ். திமிரு, வேற ஒண்ணும் இல்ல. அந்த இயக்கத்துல இருந்துகிட்டே பல சமூக விரோத செயல்கள், பல தீவிரவாத செயல்கள்ல ஈடுபட்டதுக்காக இயக்கத்துல இருந்து அவரை வெளியேற்றிட்டாங்களாம். அங்கிருந்து அவர் தப்பிச்சு ஆந்திராவுக்கு வந்து அங்க ஒரு ஊர்ல இருந்து பல கொலைகளை செஞ்சு அந்த ஊர்லயே பெரிய தாதாவா ரவுடியா ஃபார்ம் ஆகி அந்த ஊரையே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. திடீர்னு இந்த சன்னி டியோல் அப்படிங்கிற ஹீரோ வராரு. வரும்போதே காவி கொடியோட தான் வருவாரு. அவர் பாத்தீங்கன்னா வில்லன் இருக்கிற ஊருக்குள்ள நுழைஞ்சு வில்லனோட ஆட்களை எல்லாம் அடிச்சு போட்டு கடைசியில வில்லனையும் கொன்னுட்டு ஊரையும் ஊர் மக்களையும் காப்பாத்திடுவாரு. அவ்வளவுதான், சுபம். இதான் கதை. இப்ப இந்த கதை கன்றாவி பத்திலாம் நமக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனா கதை முழுக்க பல இடத்துல நம்முடைய தேசிய தலைவரையும், நம்முடைய இயக்கத்தையும், நம்முடைய போராளிகளையும், அவங்களோட சீருடையையும், அவங்களோட அடையாளத்தையும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் தீவிரவாதிகள், அவங்கெல்லாம் சமூக விரோதிகள் அப்படிங்கிற மாதிரி அந்த படத்துல காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. இது எப்படி நியாயமாகும்? வில்லன் பாத்தீங்கன்னா அவரோட வீட்டுல வழிபடுறதே ராவணனை தான். அவரோட வீட்டுல பல இடங்கள்ல காட்டு புலியோட சிலைகள் இருக்கும். அந்த சிலைகள் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம லாஜிக்கா ஒரு கேள்வி இருக்கு. அது என்னன்னா, இப்ப கதைப்படி வில்லன் JTFல இருந்தாரு. ஆனா அந்த இயக்கத்தோட சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்படாம பல சமூக விரோத செயல்களை செஞ்சதுனால இயக்கத்துல இருந்து அவரை வெளியேற்றிட்டாங்க. ஓகே, இயக்கத்துல இருந்து அவரை வெளியேற்றிட்டாங்கல்ல, அவர் தான் அங்கிருந்து தப்பிச்சு ஆந்திராவுக்கு வந்து ஒரு ஊர்ல ரவுடியா தாதாவா ஃபார்ம் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் எதுக்காக அந்த இயக்கத்தோட சீருடைய அவரோட அடியாட்களுக்கு போட்டு விடணும்? ஏன் அவரே போட்டுக்கணும்? இதுல என்ன லாஜிக் இருக்கு? அப்ப இவங்களோட நோக்கம் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா, முழுக்க முழுக்க நம்முடைய இயக்கத்தையும், நம்முடைய தேசிய தலைவரையும், நம்முடைய விடுதலை போராட்டத்தையும், நம்முடைய போராளிகளையும், அவர்களுடைய தியாகத்தையும் இழிவுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்திற்காகத்தான் இப்படிப்பட்ட காட்சிகளை அந்த படத்துல வச்சிருக்காங்க. இப்ப அந்த படத்தோட இயக்குனரான கோபிச்சந்த் மலினேனி அப்படிங்கிறவருக்கும் இந்த படத்துல நடிச்ச சன்னி டியோல் அப்படிங்கிற இந்தி நடிகருக்கும் எங்களுடைய தேசிய தலைவரை பத்தியோ, எங்களுடைய இயக்கத்தை பத்தியோ
அவங்களோட விடுதலை போராட்டத்தை பற்றியோ அந்த விடுதலை போராட்டத்தின் வரலாற்றை பற்றியோ அவர்கள் மக்களுக்காக செய்த தியாகத்தை பற்றியோ என்ன தெரியும்? என்ன தெரியும்? ஒரு வரி படிச்சிருப்பீங்களா? கட்டுக்கு அளவுக்கு தெரிஞ்சிருக்குமா உங்களுக்கு? தெரிஞ்சிருந்தா இப்படிப்பட்ட காட்சிகளை வச்சிருப்பீங்களா? எனக்கு இன்னொரு ஐயம் இருக்கு. இப்ப இந்த தெலுங்கு இயக்குனருக்கும் இந்த இந்தி நடிகருக்கும் ஒரு சுதந்திரம் இருக்குல்ல, ஒரு கருத்துரிமை இருக்குல்ல, அது எனக்கு இருக்குமா? எனக்கு இருக்குமா? நாளைக்கு நான் என்னுடைய தேசிய தலைவரின் பெயரை பயன்படுத்தி, என்னுடைய ராணுவத்தின் பெயரை பயன்படுத்தி, என்னுடைய போராளிகளை பயன்படுத்தி, அவர்களுடைய சீருடையை பயன்படுத்தி, எங்களுடைய தேசிய இன அடையாளங்களை பயன்படுத்தி எங்களுடைய விடுதலை போராட்ட வரலாற்றை ஒரு படமா எடுத்தேன் அப்படின்னா, முதல்ல எடுக்க முடியுமான்னு தெரியல. எடுத்துட்டா அதுக்கு சென்சார் போர்டோட அனுமதி கிடைக்குமா? கிடைச்சிட்டாலும் அந்த படத்தை வெளியிட முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அப்ப எனக்கு இல்லாத அந்த சுதந்திரம், அந்த கருத்துரிமை எப்படி எங்களை தவறாக சித்தரிக்கின்ற மற்ற மொழி இயக்குனர்களுக்கு மட்டும் கிடைக்குது? இதுல நுட்பமா சில விஷயங்கள் இருக்கு. இந்த இயக்குனர் இருக்கிறார் தெரியுமா, கோபி சந்த் மலினேனி. இவரோட சொந்த ஊரு ஓங்கோல். நம்ம முதலமைச்சரோட சொந்தக்காரங்க தான். எப்படியெல்லாம் வன்மத்தை கக்குறாங்க பாருங்க. இது இன்னைக்கு நேத்தா நடக்கல. இன்னைக்கு ஜாத் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அது என்னது, ஃபேமிலி மேன் அப்படிங்கிற வெப் சீரிஸ், அதுக்கப்புறம் 2009 காலகட்டத்தில் வெளியான மெட்ராஸ் காஃபி, இது எல்லாத்துக்கும் முன்னாடி மலையாளத்தில் மம்முட்டி நடிச்சு மிஷன் 90 டேஸ் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் வெளிப்படையா நம்மோட தேசிய தலைவரோட பெயர், நம்முடைய இயக்கத்தின் கொடி அப்படின்னு எல்லாத்தையுமே காட்சிப்படுத்தியிருப்பாங்க. மலையாள படங்களை எடுத்துக்கிட்டா நம்முடைய தலைவரை அவ்வளவு இழிவா சித்தரிச்சு பல படங்களை எடுத்திருப்பாங்க. ஜல்லிக்கட்டு அப்படின்னு ஒரு கன்றாவியான படம் வந்துச்சு. ஒரு மாட்டுக்காக ஒரு ஊரே அடிச்சுக்கும். அந்த படத்தோட தொடக்கத்துல சம்பந்தமே இல்லாம யாரு நக்சலைட்டா அப்படின்னு சொல்லி நம்முடைய தேசிய தலைவரோட பெயரை குறிப்பிட்டு இருப்பாங்க. நக்சலைட் நம்முடைய தேசிய தலைவரின் பெயர் அப்படி வரும். இன்னொரு படம் இருக்கு, இந்த யாரு மம்முட்டியோட பையன் நடிச்சிருப்பாரு, என்னவோ ஒரு படம், அது வரணே அவசியம் உண்டேவா, அந்த படத்துல தேசிய தலைவரின் பெயரை ஒரு நாய்க்கு வச்சிருப்பாங்க. இப்படியே தொடர்ந்து பல படங்கள்ல நம்முடைய இயக்கத்தையும் நம்முடைய தேசிய தலைவரையும் நம்முடைய போராளிகளையும் இழிவா சித்தரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இதற்கெல்லாம் மாற்றாக நம்முடைய உண்மையான போராட்ட வரலாற்றை சொல்லணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு எந்த ஒரு அனுமதியும் கிடைக்காது. என்ன கொடுமை பாருங்க. இப்ப இவ்வளவு நேரம் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்ல, ஏதாச்சும் ஒரு இடத்துல என்னால தேசிய தலைவரோட பெயரை சொல்ல முடிஞ்சதா பாத்தீங்களா? நம்முடைய இயக்கத்தோட பெயரை சொல்ல முடிஞ்சதா பாத்தீங்களா? முடியாது. மீறி சொல்லிட்டேன்னு வைங்க, இங்க இருக்கிற திராவிட பசங்க சேனலுக்கு ரிப்போர்ட் அடிப்பானுங்க. நேத்துல இருந்து பாக்குறேன், இந்த தெலுங்கு இயக்குனரையும் இந்த இந்தி நடிகரையும் இந்த ஜாத்து படத்தையும் நம்முடைய தமிழ் தேசிய உறவுகளும் கட்சி உறவுகளும் கடுமையா விமர்சனம் பண்ணி பல பதிவுகளை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பதிவுகளுக்கு கீழே இந்த திராவிட தற்குறிங்களும் 200 ரூபாய் கொத்தடிமை உடன்பிறப்புகளும் வந்து கதறானுங்க. நீங்க தீவிரவாத இயக்கம் தானே, உங்களை அப்படிதான் காட்ட முடியும், உங்களுக்கு ஏன்டா கோபம் வருது, நீங்க ஏன்டா அந்த இயக்குனரை திட்டுறீங்க, நீங்க ஏன்டா அந்த நடிகரை திட்டுறீங்க? அதே கேள்வியை நாங்க கேட்கிறோம்டா. அவனை திட்டினா உனக்கு ஏன்டா வலிக்குது? உனக்கு ஏன் வலிக்குது? இனப்பாசமா? அவன் ஆந்திராவில் இருந்து எங்களை பத்தி தப்பா பேசுவான், நீ தமிழ்நாட்டில் இருந்துகிட்டே எங்களை பத்தி தப்பா பேசுற. உனக்கு அவனுக்கு என்ன பெரிய வேறுபாடு இருக்கு? என்ன நீ படிச்சு கிழிச்சுக்க நீ எங்களோட வரலாறு? எங்களை பத்தி தப்பு தப்பா பேச ஆடுங்க. எவ்வளோ ஆட்டம் போடுறீங்களோ ஆடுங்க. இந்த அதிகாரம் நிலையானது அப்படிங்கிற நினைப்புல தானே இவ்வளோ ஆட்டமும் இவ்வளோ பேச்சும் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. என்னைக்காவது ஒரு நாள் டேய் எழுதி வச்சுக்கோங்க, நாங்க வந்து சத்தியத்தின் மக்கள் அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் இந்த மண்ணின் அதிகாரம் எங்க கையில சிக்கும். அன்னைக்கு நீங்க பேசுற பேச்சுக்கெல்லாம் வட்டியும் முதலுமா உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். சரியா? இன்னைக்கு கூட நான் பேசுறதை கேட்டு நீங்க சிரிக்கலாம், ஆனா சத்தியம் சொல்றேன்டா, நான் சொல்றது கட்டாயம் நடக்கும். உங்களோட ஆணவத்துக்கும் திமிர்த்தனத்துக்கும் கட்டாயம் நீங்க அனுபவிப்பீங்க. எங்களோட போராளிகள் எங்களுடைய மக்களின் விடுதலைக்காக போராடி செத்தது உண்மையா இருந்தா நான் சொன்னது நடக்கண்டா. திராவிட இந்த மண்ணில் அடியும், அதை நீங்க உங்க கண்ணால பார்த்துட்டு தான் போவீங்க. சரியா? இதுக்கு மேல இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு ஒரு எதுவுமே இல்லை. நல்லா வருது, மேல மேல பேசுனா எங்க கெட்ட வார்த்தை பேசிடணும் அப்படின்னு வேற பயமா இருக்கு. அதனால இத்தோட இந்த காணொலியை முடிச்சுக்கலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண், நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க மலர்க மலர்க. நன்றி, வணக்கம்.